மீண்டும் இயக்கத்தை உருவாக்குகிறார்கள் என்கின்ற அடிப்படையில் நாடு கடத்தப்பட்ட 3 பேர் இலங்கைக்கு வந்த மறுநிமிடமே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். உண்மையிலே மீண்டும் இயக்கத்தை உருவாக்குவதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு ஒரு சிலர் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்களா, அல்லது அரசு சார்ந்தவர்கள் இயக்கத்தின் பெயரை முன்னிலைப்படுத்தி தங்களுடைய அரசியல் சறுக்கலை நிலைநிறுத்துவதற்கான களங்களை எடுக்கிறார்களா? இதுதான் இன்றைய பெரும் கருப்பொருளாக இருக்கின்றது. எனவே இந்த காணொளியில் அது சார்ந்த சில தேடல்களை நாம் எடுக்கலாம். எப்பொழுதும் காணொளியில் நான் பேசுகின்ற பொழுது மிகவும் வேகமாக பேசுகின்ற ஒரு களத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் 2 நாட்களாக உடல்நிலையில் ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனையின் காரணமாக மிக அழுத்தமான பேசுவதற்கான ஒரு சூழல் இல்லை என்பதுதான். அதனால்தான் மிக மெதுவாக பேசக்கூடிய ஒரு களத்தை நான் எடுத்திருக்கின்றேன். முதலில் நாம் பார்க்கக்கூடியது எதற்காக இந்த 3 பேர் கைது செய்யப்பட்டார்கள். ஒரு 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஒருவர் இசைவேந்தன், யோகராஜா, சாஜீவன் என்ற 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 3 பேரும் எதற்காக கைது செய்யப்பட்டார்கள் என்றால், இவர்கள் மீது முன்பே பல வழக்குகள் இருக்கிறது என்று நீதிமன்ற வட்டாரங்கள், அது நீதியை சார்ந்தவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்தாக இருக்கின்றது. 15 நாட்களுக்கு முன்பு இவர்கள் இலங்கையிலிருந்து படகு மூலம் தப்பித்து இந்தியாவிற்கு சென்றிருக்கிறார்கள். இந்தியாவிற்கு சென்றவர்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மண்ணடி என்கின்ற பகுதியில் இவர்கள் தங்கி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அரங்கேறி இருக்கிறது. எந்தவித குடி உரிமையும் இல்லாமல், அது குடிவரவு உரிமையும் இல்லாமல் 3 பேர் தங்கி இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி தெரிந்த மறுநிமிடமே இந்தியா அவர்களை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிக்கிறது. அதன் பின்பு அவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அப்படி விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது அவர்கள் படகு மூலம் இலங்கையிலிருந்து தப்பி வந்ததான செய்திகள் வருகின்றன. ஆனால் எதற்காக அவர்கள் இலங்கையிலிருந்து தப்பி வந்தார்கள் என்கின்ற விடயங்கள் இது அப்பொழுது பேசப்படவில்லை என்பதுதான் செய்தி. இந்த சூழலில் இந்த 3 பேரை குறித்த ஒரு ஆய்வை இந்தியா செய்கிறது. அதன் அடிப்படையில் இலங்கையிடம் அதை குறித்து விசாரித்த பொழுது பல உண்மைகள் தெரிய ஆரம்பித்தது என்று குறிப்பிடுகின்றார்கள். ஒரு சில நாட்களுக்கு முன்பு வல்வெட்டி துறையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற நிலைப்பாட்டில் அதற்கான தேடுதல் வேட்டை நடைபெற்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்த்திருப்போம். அங்கு கிடைத்த ஆயுதங்கள் கூட இயக்கத்தை சார்ந்தவர்கள் இந்த இடத்தில் தங்கியிருந்த காரணத்தினால் இங்கு புதைத்து வைத்திருந்தார்கள் என்பது பதிவு. இந்த ஆயுதம் அங்கு புதைத்து வைக்கப்பட்ட விடயமும் அது சார்ந்து ஆயுதங்கள் உருவாக்கக்கூடிய களங்களும் இந்த 3 பேரால் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு விடயம்தான் பரபரப்பாக எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியாவிடனும் இந்த 3 பேர் மீதும் பல வழக்குகள் இருக்கிறது என்கின்ற விடயம் பரவலாக பேசப்படுகின்றது. அது எந்த வழக்குகள் என்று அரசு சார்பில் எந்த செய்தியும் எடுத்து வைக்கவில்லை. எனவே இந்த 3 பேரும் இந்த ஆயுதம் சார்ந்த விடயங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற அடிப்படையில் இவர்களை கைது செய்வதற்கான ஒரு நகர்வை இலங்கையின் காவல்துறை எடுக்கிறது. இதை தெரிந்து கொண்ட அந்த 3 பேரும் கள்ளத்தோணி மூலம் இந்தியாவிற்கு செல்வதற்கான முயற்சிகளை எடுக்கிறார்கள். வெற்றிகரமாக இந்தியாவை போய் அடைந்து விடுகிறார்கள். ஆனால் இந்தியாவில் அடைந்த பொழுது அவர்களை சோதனை செய்த இந்திய அதிகாரிகள் அவர்களிடம் குடிவரவு உரிமை இல்லை என்பதை அறிந்து கொண்டு அவர்களை திருப்பி அனுப்புவதற்கான ஒரு நடவடிக்கையை அவர்கள் பரிந்துரைக்கிறார்கள். அதே வேளையில் இவர்கள் 3 பேரும் வேறொரு கடுமையான விமர்சனமும் இவர்கள் 3 பேரும் மேலும் எடுத்து வைக்கப்பட்டிருந்தது. எனவே இந்த 3 பேரையும் கைது செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். காரணம், ஆயுதம் சார்ந்த வழக்கில், அதாவது ஆயுதம் வைத்திருந்தார்கள், ஆயுதம் தயாரித்தார்கள், ஏதோ அது ஆயுதம் சார்ந்த ஒரு வழக்கில் அவர்களுடைய பெயர் இருக்கக்கூடிய காரணத்தினால்
அவர்களை கைது செய்வதற்கு இலங்கை தயாராக இருக்கிறது என்கின்ற செய்தி கொண்டு போகப்பட்டது. அதுபோல அவர்களுடைய அடுத்த நோக்கு எதுவாக இருக்கும் என்றால், இயக்கத்தை உருவாக்குவதற்கான களத்தை எடுப்பதற்கு அவர்கள் வேகம் கட்டுவதாக அமையும் என்கின்ற ஒரு செய்தியும் முன்னெடுத்து வைக்கப்பட்டது. எனவே இந்த 3 பேரை மையப்படுத்திய வழக்கு பரபரப்பான ஒரு தேடலை உருவாக்கியது. இந்தியாவில் இந்த 3 பேரும் கைது செய்யப்பட்டு விட்டார்கள் என்கின்ற செய்தி வந்த அந்த நிமிடத்திலிருந்து அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும் என்ற கேள்வி எல்லோர் மனதிலும் எழும்பின. அதன் அடிப்படையில் இந்தியா அந்த 3 பேரையும் இலங்கைக்கு அனுப்புவதற்கான களத்தை கையில் எடுத்தது. கடந்த அக்டோபர் 26ஆம் தேதி அந்த 3 பேரையும் விமானத்தின் மூலம் இலங்கைக்கு அனுப்புவதற்கான, அதாவது நாடு கடத்துவதற்கான ஒரு முயற்சியை இந்தியா எடுத்து அதை செயல்படுத்த ஆரம்பித்தது. இந்த 3 பேரும் இலங்கைக்கு வருகிறார்கள் என்கின்ற பொழுது இலங்கை அரசு விழித்து கொண்டது. இலங்கை அரசின் நிர்பந்தத்தின் காரணமாகத்தான் இந்தியா இந்த 3 பேரையும் திருப்பி அனுப்பியதா என்கின்ற ஒரு சந்தேகமும் இருக்கின்றது. இந்த 3 பேரும் வருகிறார்கள் என்கின்ற விடயம் தெரிந்த மறுநிமிடமே இலங்கை அரசாங்கம் மிக தெளிவாக விமான நிலையத்தை கண்காணிக்கவும் விமான நிலையத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கும் முயற்சிகளை எடுத்தது. அதன் அடிப்படையில் இந்த 3 பேரும் வந்து இறங்கிய மறுநிமிடமே இலங்கை காவல்துறையால் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கலாம் என்கின்ற செய்திகள் வருகின்றன. இன்னொரு புறம் மீண்டும் இயக்கத்தை உருவாக்குவதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு இவர்கள் தீவிரம் காட்டிய அந்த விடயம்தான் ஆட்சியாளர்களை சிந்திக்க வைத்திருக்கிறது என்றும், அதன் அடிப்படையில்தான் இவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்தார்கள் என்கின்ற செய்திகளும் வருகின்றன. தற்பொழுது 3 பேரும் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டவர்கள் இலங்கைக்கு வந்து கைதுக்கு உள்ளாகி இப்பொழுது சிறைச்சாலைகளில் அவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை மையப்படுத்தி எந்த வழக்கை பதிவு செய்வதற்கு அரசு தயாராகி கொண்டிருக்கிறது என்கின்ற கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, மீண்டும் இயக்கத்தை உருவாக்குவதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு இவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருந்த காரணத்தினால்தான் இதுபோன்ற நடவடிக்கைகளை அரசு எடுத்திருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. அப்படி என்றால் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் ஆட்சி பீடம் ஏறிய சிறிது காலம் தமிழ் மக்களுக்கான களத்தில் பயணிப்பதைப் போல காட்டிக்கொண்டால் கூட அதன் பின்பு அவர்கள் ஒரு தலைமையை தேட ஆரம்பித்து விடுகிறார்கள், அல்லது அந்த தலைமை நடத்திய இயக்கத்தை தேட ஆரம்பித்து விடுகிறார்கள். அப்படி தேட ஆரம்பிக்கின்ற பொழுது மனதில் பட்டவர்களையெல்லாம் இயக்கத்தை தொடங்கினார்கள் என்றும், அல்லது இயக்கம் இவர்கள் வாயிலாக செயல்படுவதற்கு எத்தனித்து கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகளை முன்னெடுத்து வைத்து பேசக்கூடிய களங்கள் அரங்கேறிக் கொண்டு இருக்கின்றன என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.